அனைவருக்கும் வணக்கம். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு இந்தியா கிட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்குது பங்களாதேஷ். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக பங்களாதேஷுடைய பிரதமரே நேரில் கிளம்பி இந்தியா வந்து இந்தியாவிடம் கெஞ்ச போறாரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான செய்தியோட தான் இன்னைக்கு வந்திருக்கிற நண்பர்களே. பங்களாதேஷ் இந்தியா கிட்ட இப்படி கதறதுக்கான காரணம் என்ன? தனக்கு தான் சீனா இருக்கு, பாகிஸ்தான் இருக்குதுன்னு ஓவரா பீல் அவுட்டுதே. அப்படி இருக்கிற பங்களாதேஷ் இன்னைக்கு இந்தியா கிட்ட வந்து ஏன் கதறிக்கிட்டு இருக்குது? இந்தியா மட்டும்தான் இந்த சூழ்நிலையில் தன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பதை உணர்ந்திருக்குது பங்களாதேஷ் அப்படின்னு தான் ராஜதந்திரிகள் எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன நடந்தது, பங்களாதேஷுக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில தினங்களாகவே பங்களாதேஷில் பயங்கரமான கலவரம் நண்பர்களே. சிட்டியில் தான், டவுனில் தான் அப்படின்லாம் இல்லாமல் பங்களாதேஷ் முழுவதும் பரவலாக பல இடங்களில் மக்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அது கலவரத்தில் முடிஞ்சிருக்குது. பல இடங்களில் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய ஆஃபீஸுகள், அந்த நிறுவனத்துடைய சப்ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான இடங்களை குறிவைத்து தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பங்களாதேஷ் மக்கள். அது மட்டும் இல்லை, பங்களாதேஷில் அரசியல் ரீதியாகவும் இப்பொழுது பல பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது. போராட தொடங்கி இருக்கிற பங்களாதேஷ் மக்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே ஷேக் ஹசீனா ஆட்சியே எவ்வளவோ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு தப்பியோடி வந்த முன்னாள் பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய கட்சியான அவாமி லீகை சேர்ந்தவர்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்வலம் போகிறதும் கொண்டாடுறதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. திடீர்னு பங்களாதேஷில் ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த பல மாதங்களாகவே பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை மெல்ல மெல்ல தொடங்கி அது இப்பொழுது பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் முழுவதும் இப்பொழுது எப்போ பார்த்தாலும் பவர் கட்டு. குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு, இது அதிகபட்சமாக பல நகரங்கள்லையும் ஊர்கள்லையும் இது 9 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம், 15 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்குது. இது பங்களாதேஷையே புரட்டி போட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்னங்க சார் பெரிய பிரச்சனை, நம்ம தமிழ்நாடு பார்க்காத பவர் கட்டா? இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் 2001-26 அல்ல, அதற்கு முன்னாடி இருந்தது இல்லையா திமுக ஆட்சி, அந்த ஆட்சியில் தமிழகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பவர் கட்டு தான். அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயே 12 மணி நேரம் 15 மணி நேரம் பவர் கட் இருந்ததெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதையெல்லாம் பார்த்த ஆட்கள் தான் நாமெல்லாம். இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் தமிழகத்திலையும் இப்படி பவர் கட் இருந்தது அப்படிங்கிறத நாம் மறந்துவிட முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை 9 மணி நேரத்திலிருந்து 12-15 மணி நேரம் வரைக்கும் பவர் கட் இருக்கிறத பங்களாதேஷ் மக்களால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை. இதை சரி பண்ணணும் அப்படின்னு இறங்கின பங்களாதேஷ் அரசாங்கம் எடுத்த சில நடவடிக்கைகள் மக்களுடைய கோபத்தை மேலும் அதிகப்படுத்திடுச்சு. அது என்ன அப்படின்னா, பொது இடங்கள் இருக்குது இல்லையா, ஷாப்பிங் மாலு, இந்த கடைகள், இந்த ஷாப்பிங் சென்டர்ஸு, இதையெல்லாம் இரவு 8 மணிக்கு பூட்டிடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் திடீர்னு ஒரு உத்தரவு போட்டுது. கரண்ட்டை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பங்களாதேஷ் அரசாங்கம் இப்படி ஒரு உத்தரவை போட அது மக்களை மேலும் கோபப்படுத்தி இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா, மக்கள் நாங்கள் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தானே ஷாப்பிங் போக முடியும், 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டா என்ன அர்த்தம், நான் வீட்டுக்கு வந்து சேரவே 8 மணியா ஆகுது அப்படின்னு போராட்டக்காரர்கள் பலரும் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சிலரை கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இரவு 8 மணிக்கு மேலே கடை திறக்கக்கூடாது, ஷாப்பிங் மாலை மூடணும் அப்படிங்கிற உத்தரவு எங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சிருச்சு, எங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வேலை போகிற சூழ்நிலை ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அதே போராட்டத்தில் இந்த டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செய்கிற தொழிலாளர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. பங்களாதேஷுடைய ஆகப்பெரிய ஏற்றுமதி பொருள் என்னன்னா டெக்ஸ்டைல் பொருட்கள் தான்.
டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, பனியன் ஜட்டி, அப்புறம் ரெடிமேடு ட்ரெஸ் இருக்குதுல்ல, இதுதான் வந்து பங்களாதேஷுடைய ஆகப்பெரிய ஏற்றுமதி. அந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கெல்லாம் இப்போ கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு நிறுவனமும் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால 3 ஷிஃப்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஃபேக்ட்ரி எல்லாம் இப்பொழுது ஒரு ஷிஃப்ட் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. 2 ஷிஃப்ட் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்கு இப்பொழுது வேலையே போயிடுச்சு அப்படிங்கிற கொடுமையும் நடந்திருக்குது. அவங்களும் வந்து இப்போ ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த செக்டர் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா தர மக்களையும் இந்த பிரச்சனை பாதிச்சிருக்குது. எல்லா தர மக்களும் இப்பொழுது தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பங்களாதேஷை என்னத்தை தின்னா பித்தம் தெரியுமோங்கிற நிலைக்கு தள்ளிருச்சு அப்படின்னே சொல்லணும். தான் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே யூனூஸுடைய கொள்கையை சாஃப்டாக கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நாட்டு பிரதமரான ரஹமான். அவர் வந்து சீனா தான் தங்களுடைய நண்பன் அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில் அவர் கோடிட்டு காமிச்சிட்டாரு. யூனஸ் மாதிரி வெளிப்படையாக அவர் சொல்லலை அப்படின்னாலுமே கூட அவருடைய நடவடிக்கைகள் அதை தெளிவாகவே காட்டுது. இந்த சூழ்நிலையில் பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த கரண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பங்களாதேஷுக்கு சீனாவால் உதவ முடியுமா அப்படின்னா அதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா சீனாவோடு எல்லையே இல்லை பங்களாதேஷுக்கு. அதனால் பங்களாதேஷு சீனாவிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஓட முடியல அப்படிங்கிற பார்க்குறோம். இரண்டாவதாக, தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் வேறு எந்த நாடு தங்களை காப்பாற்றும்னு பங்களாதேஷ் நினச்சிது அப்படின்னா ஷேக் ஹசீனாவுக்கு பிறகு யூனஸ் அங்கே ஆட்சிக்கு வந்தோடனே சீனாவுக்கு அடுத்ததாக பாகிஸ்தான் தான் தங்களை காப்பாற்றும் அப்படின்னு அப்படி ஒரு கணக்கை போட்டார் யூனஸு. இப்போ இருக்கிற பங்களாதேஷ் பிரதமர் வந்து அதை அவ்வளவு வெளிப்படையாக ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே பாகிஸ்தானோட ஒரு நெருக்கத்தையே அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கரண்ட் பிரச்சனையில் பங்களாதேஷுக்கு பாகிஸ்தானும் உதவ முடியாது அப்படிங்கிறது ஜியாகிரஃபி படித்த எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது பங்களாதேஷ் தன்னுடைய 90% எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிற நாடு ஒன்று இருக்குது. அது அந்த நாடு தான் பங்களாதேஷை காப்பாற்ற முடியும். அது இந்தியா. மீதி 10% மியன்மார் கூட பார்டர் இருக்குது பங்களாதேஷுக்கு. ஆனால் மியன்மார்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை. மியன்மாரே இந்தியா கிட்ட வந்து சரணடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மியன்மார் போய் கரண்ட் கொடுத்து உதவுற அளவுக்குலாம் மியன்மார்கிட்ட கரண்ட் இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் இந்தியா தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்தியாக்கிட்ட வந்து கையேந்தி நிற்கிது பங்களாதேஷு அப்படிங்கிறதான் உண்மை. இதை சில வாரங்களாகவே பங்களாதேஷுடைய அதிகாரிகள் இந்தியாவிடம் சொல்லி வந்திருக்கிறாங்க. பலவாறாக கேட்டு வந்தாங்க. இந்தியா அதற்கு செவிமடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவை ஃபுல்லாக கடுப்பேற்றி இருக்குது பங்களாதேஷு கடந்த சில வருடங்களில். அதனால் இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு உடனடியாக ஓடி சென்று உதவி செய்கிற ஒரு மனநிலையில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் வேற எதுவுமே வழி இல்லை அப்படிங்கிறதுனால கடந்த சில நாட்களாக பங்களாதேஷுடைய அதிகாரிகள், பிறகு பங்களாதேஷுடைய அமைச்சர்கள் கூட இந்தியாவிடம் இப்பொழுது கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படியாவது பவர் கொடுங்க, எங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை நீடிச்சதுன்னா எங்களுடைய அரசாங்கத்துக்கே இது ஆபத்தாக முடிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அடுத்த வாரம் இந்தியா வருகிறாரு பங்களாதேஷுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லப்படுது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் அது நண்பர்களே. பங்களாதேஷுடைய புதிய பிரதமராக ரஹமான் பதவியேற்று கொண்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லை. அவருக்கு முதல் இன்விடேஷனை கொடுத்தது இந்தியா தான். எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு. வழக்கமாக இந்த பிராந்திய நாடுகளைச் சேர்ந்த யார் அதிபராகவோ பிரதமராகவோ பதவியேற்று கொண்டாலும் இந்தியாவுக்கு தான் அவங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதில் மாற்றம் வருவதையும் நம்ம பார்க்குறோம். மாலத்தீவு அதிபர் இந்தியாவுக்கு வராமல் சீனாவுக்கு போனார் முதல்ல. அதுக்கப்புறம் படாத பாடுபட்ட பிறகு இந்தியாவிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி இந்தியாவிடம் உதவி கேட்டார். அப்பொழுது தான் இந்தியாவுக்கும் வந்தார். அதே போல தான் பங்களாதேஷுடைய பிரதமரும் சீனா போனார், இல்லாத ஆட்டம் போட்டார், வந்தார். இப்போ பிரச்சனைன்னு வந்த பிறகு சீனாவால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத உணர்ந்த உடனே இந்தியாவிட்ட வந்து தஞ்சமடைகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால்
இப்போ இந்தியாவுடைய பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அடுத்த வாரத்தில் எங்களுக்கு பிரதமரோடு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, எங்க நாட்டு பிரதமர் திரு மோடி அவர்களை சந்திக்க விருப்பப்படுறாரு, அதனால திரு மோடி அவர்களிடம் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், ஆனால் இதுவரைக்கும் இந்தியா அதற்கு செவிமடுக்கவில்லை அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. அடுத்த சில நாட்களில் பங்களாதேஷ் எந்த அளவுக்கு இந்தியாவிடம் இறங்கி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்தியாவிடம் நேரடியாகவே நீங்கள் பவர் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இரண்டாவது கோரிக்கையாக இந்தியாவிட்டிருந்து டீசல் கேட்டிருக்கிறாங்க. அவங்க நாட்டில் ஆக அதிகமாக பவர் ஜென்ரேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா நேச்சுரல் கேஸ் தான். நேச்சுரல் கேஸை எரித்து அந்த டர்பைனை சுற்றி அதில் மூலமாக கரண்ட் தயாரிக்கிறாங்க பங்களாதேஷில். அந்த கரண்ட் தயாரிக்கிற டர்பைன்களை ஓட்டுறதுக்கு இப்பொழுது டீசல் கேட்டிருக்குது இந்தியா கிட்ட பங்களாதேஷ் அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் இந்தியா இதற்கு சாதகமாக பதிலளிக்குமா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்கள் பொறுத்திருந்து தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.